திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பகுதியில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பேரணி உறுப்பினர் சேர்க்கை பேரணி நடைபெற்று வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை காண்போம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஆல்வின், விவரங்கள் என்ன? திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பேரணி மற்றும் உறுப்பினர் சேர்க்கை பேரணியானது திருநெல்வேலி மாவட்டம் களக்காடில் நடைபெற்று வருகிறது. முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஆல்வின், விவரங்கள் என்ன? திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பகுதியில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பேரணி மற்றும் உறுப்பினர் சேர்க்கை பேரணியானது திமுகவினரால் முன்னெடுக்கப்பட்டு இருசக்கர வாகனத்தில் அனைத்து திமுகவினரும் திமுக கொடியை ஏந்தியபடி பேரணியாக சென்று கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பேரணி கூட்டமும் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை பேரணியானது திமுக சார்பில் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. இருசக்கர வாகனங்களில் திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பேரணியாக சென்று கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆல்வின் மீண்டும் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஆல்வின், விவரங்கள் என்ன? திருநெல்வேலி மாவட்டம் நகர் பகுதியில களக்காடு ஊராட்சி ஒன்றிய சேர்மன் தலைமையில இன்றைய தினம் இந்த விரிவான பேரணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக திமுக அரசினுடைய 4 ஆண்டு சாதனைகளை விளக்கக்கூடிய அந்த பேரணி, தமிழ்நாடு அரசினுடைய இந்த 4 ஆண்டு கால திட்டங்களை விளக்கக்கூடிய வகையில் இந்த பேரணியானது திட்டமிடப்பட்டு களக்காடு நகரத்தினுடைய பல்வேறு முக்கியமான வீதிகள் வழியாக இந்த பேரணியானது நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அரசினுடைய இந்த 4 ஆண்டு சாதனை திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய வகையிலும் அதே உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய வகையில் என்று இந்த இரண்டையுமே ஒருங்கிணைத்து இந்த பேரணியானது திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. களக்காடு நகரத்தினுடைய காமராஜர் சிலை, அதன் போன்று பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வழியாக இந்த பேரணியானது மக்களினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலும் மக்களிடம் திமுக அரசினுடைய தமிழ்நாடு அரசினுடைய 4 ஆண்டு செய்த திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டுதான் இந்த பேரணி நடத்தப்படுகிறது. குறிப்பாக இந்த பேரணியின் போது அரசு செய்திருக்கக்கூடிய சுய உதவி குழுக்களுக்கு செய்திருக்கக்கூடிய திட்டங்கள், பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் என தொடங்கி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதை கொண்டு செல்லும் வகையிலும், இன்னும் குறிப்பாக இலவச பேருந்து திட்டம், மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம், மகளிருக்கான கலைஞர் உரிமை தொகை திட்டம் என்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருப்பதும் அதனுடைய விரிவாக்கமான பயன்கள் என்னவாக இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் விரிவாக இந்த பேரணியின் மூலமாக மக்களிடம் கொண்டு செல்வதற்குரிய வகையில இந்த திட்டம் என்பது வகுக்கப்பட்டு இந்த பேரணியானது நடத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று திமுக அரசினுடைய சாதனைகளை விளக்கக்கூடிய அந்த பேரணியினுடைய திமுகவில் உறுப்பினர்களுடைய சேர்க்கையை அந்த விழிப்புணர்வு பேரணியாகவும், இளைஞர்களை உறுப்பினர்களாக திமுகவில் சேர்ப்பது தொடர்பாக அந்த பேரணியாகவும் இது திட்டமிடப்பட்டு இந்த தினம் நடத்தப்பட்டு வருகிறது. களக்காடு நகரத்தினுடைய பிரதான பகுதிகள் வழியாக நேரடியாக இந்த பேருந்து இந்த திட்டம் என்பது, இந்த பேரணியானது என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் காட்சிப்படுத்துகிறார். தொடர்ச்சியாக அந்த களக்காடு யூனியன் சேர்மன் தலைமையில நடைபெற்று வரக்கூடிய இந்த பேரணியின் என்பது மிகவும் முக்கியத்துவமாக நகரத்துடைய பிரதான மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் வழியாக செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இறுதி இடத்தில் இந்த சாதனை விளக்கங்கள், பிரசுரங்கள், துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களோடு இந்த பயண திட்டம் என்பது வகுக்கப்பட்டு இந்த பேரணியானது நடத்தப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் அங்கு பார்க்க முடிகிறது.
காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஆல்வின். திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பேரணியானது களக்காடு பகுதியில் நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஸ்ரீமுருகன் இணைந்திருக்கிறார். ஸ்ரீமுருகன், கூடுதல் விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பத்மநாபன். நெல்லை மாவட்டம் களக்காட்டில் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் இருசக்கர வாகன பேரணியானது நடந்து வருகிறது. தெற்கு ஒன்றிய திமுக செயலாளரும் களக்காடு நகராட்சி துணை தலைவருமான PC ராஜன் தலைமை வகித்து இந்த இருசக்கர வாகன பேரணி நடத்தி வருகின்றார். களக்காட்டில் தொடங்கிய இந்த பேரணியானது படவையார்குளம், புதூர், சுப்பிரமணியபுரம், செட்டிமேடு, கலுங்கடி உள்பட பல்வேறு கிராமங்களுக்கு கிராமமாக சென்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகளை பொதுமக்களுக்கு விளக்கும் வகையிலும் திமுக உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தும் வகையிலும் இந்த பேரணியானது நடந்து வருகிறது. பேரணியில் பங்கு பெறும் திமுகவினர் கிராமங்களில் திமுக அரசின் சாதனைகள் குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கி வருகின்றனர். அதுபோல திமுகவில் உறுப்பினர்களை சேர வேண்டிய அவசியத்தையும் விலக்கி வருகின்றனர். வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டை ஆட்சி அமைக்கும் வகையில் இந்த பேரணியானது நடத்தப்பட்டு வருவதாக தெற்கு ஒன்றிய செயலாளரும் களக்காடு நகராட்சி துணைத் தலைவருமான PC ராஜன் தெரிவித்துள்ளார். இவர் ஏற்கனவே கடந்த 1 மாதத்திற்கு முன்பே களக்காடு பகுதியில் திமுக பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார். இந்த பேரணியில் இருசக்கர வாகன பேரணியில் ஏராளமான திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு இருசக்கர வாகனங்களில் சென்று வருகின்றனர். களக்காடு பகுதியில் PC ராஜன் நடத்தி வரும் இந்த பிரச்சாரமானது நாங்குநேரி தொகுதி அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீமுருகன். திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பேரணி மற்றும் உறுப்பினர் சேர்க்கை பேரணியானது திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பகுதியில் நடைபெற்று வருகிறது. திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இருசக்கர வாகனத்தில் திமுக கொடியை கட்டியவாறு பேரணியாக நகர பகுதிகளில் சென்று வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அரசு சார்பில் செய்யப்பட்ட நலத்திட்ட உதவிகள், என்னென்ன பணிகள் முன்னெடுக்கப்பட்டது என்பது தொடர்பான விளக்க பொதுக்கூட்டமாக இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. கட்சி கொடிகளை வாகனங்களில் கட்டியபடி ஊர்வலமாக திமுகவினர் சென்று வருகின்றனர். களக்காடு பகுதி முழுவதும் திமுகவினர் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று வருகின்றனர்.